ஓ என்று சிவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாகின்றது. ஓம் நமச்சிவாய. நாம் நுகர்ந்த உணர்வு அனைத்தும் உடலாகும் போது சிவம் என்றும் சிவாய நம ஓம் இந்த உடலுக்குள் சேர்ந்த அந்த உணர்வின் சக்தியை எண்ணப்படும் போது நாம் சொல்லால் வெளிப்படுத்துவதை பிறருடைய நிலைகள் அதை இயக்கத் தொடர்கின்றது. ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஆக நமது உயிர் அத்தகைய நிலைகள் வளர்க்கப்பட்ட இந்த நிலைகளில் நாம் எதனை சிவமாக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை எவ்வாறு உருவாக்க வேண்டும். ஓர் உயிரினு நாம பூமிக்குள் வந்த பின் ஒரு தாவர இனத்தை நுகர்மை என்றால் ஓம் அந்த உணர்வின் மனம் உயிருடன் ஒன்றப்படும் மனத்தின் உணர்வாக அது இயக்கப்படுகின்றது. அந்த உயிருடன் ஒன்றி வாழத் தொடங்கி விடுகின்றது. அது ஆண் ஓம். இதனுடன் இயங்கிய உணர்வுகள் அந்த உயிரின் துடிப்பின் இயக்கமாக அதை இயக்கத் தொடங்கி விடுகின்றது. எதனின் மனமோ அதன் மனத்தை வீசத் தொடங்கும் போது அந்த மனம் நம்ம ஆன்மாவாக மாறுகின்றது. இதன் வெளிப்படும் மனம் நாம் நுகரப்படும் போது உயிருடன் ஒன்றி அதே உணர்வின் இயக்கமாக நம்மை இயக்குகின்றது. ஆகவே அதற்கு நமக்குள் எந்த மனத்தின் தன்மை நுகர்ந்தமோ அதன் உணர்வின் குணம் கொண்ட சத்தாக மாற்றுகின்றது. இதைத்தான் சீதா சுவை மனம் ஞானம் சரஸ்வதி என்ற நிலையை ஆக எதனுடன் எதன் இணைந்ததோ இணைந்து உருவாக்கப்படும் போது பிரம்மம். ஆக அதான் ஓம் பிரம்மம். ஆக ஓம் நமச்சிவாய நம் உடலான பின் சிவாய நம ஓம் உருவாக்கிய உணர்வுகள் மீண்டும் அந்த உணர்வின் மனமாக வெளிப்படுகின்றது. கேட்டோர் உணர்வுகள் நுழைகின்றது. இந்த உணர்வாக அதை இயக்குகின்றது என்ற நிலையை சிவத்தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆக நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஒரு செடியில் எவ்வாறு வித்தாகின்றதோ நுகர்ந்த உணர்வுகள் நமக்கு ஊங்கனை என்ற வித்தாக உருவெற்று விடுகின்றது. ஒரு வித்தின் தன்மை உருவாக்கிவிட்டால் அதை நிலத்தில் ஊன்றும் போது பல வித்துகளாக உருவாக்குவது போன்ற தன் இனத்தை அது உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது. இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னால் பலகாலம் பல நிலைகள் சொன்னாலும் இவ்வளவு தெளிவாக உங்களுள் சொல்லவில்லை. இன்றைய உலக நிலைகளில் இன்று பார்க்கிறோம் ஏதோ பஸ் டிரைவரை அங்கே தாக்கப்பட்டது என்று. அந்த தாக்கிய நிலைகள் ஒற்றுமையாக வரப்படும் போது ஆகிய அரசவே எதிர்க்கும் தன்மை வருகின்றது. அரசை எதிர்க்கப்படும் போது அரசு கீழ் வாழும் பொதுமக்கள் இன்று எத்தனையோ நிலைகள் வேதனைக்குரிய உணர்வுகள் சுவாசிக்க வருகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வுகள் சுவாசித்து விட்டால் தன் உடலுக்குள் கடும் நோயின் தன்மை உருவாக்கும் நிலை வந்துவிடும் சந்தர்ப்பத்தால் இதுகளெல்லாம் பொது விதிகளில் உருவான நிலைகள். இப்படி உருவாக்கப்படும் போது நமக்குள்ளும் இதை போல அவர்கள் எதனால் போரிட்டுக் கொண்டார்களோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் அந்த எண்ணங்களாகி சிறிது தடைப்பட்டால் உதைக்கும் எண்ணங்களே வருகின்றது. அவனை மடிய செய்யும் எண்ணங்களே வருகின்றது. அந்த மடிய செய்யும் எண்ணங்கள் நமக்குள் வரும்போது நம்மை இந்த உடலை மடிய செய்யும் உணர்வு அணுவாக மாறுகின்றது. இப்படி நாம் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஓமுக்குள் ஓமாகி உணர்வின் தன்மை தனக்குள் ஒன்றை அடக்கி ஒன்றை வாழும் தன்மை வருகின்றது. இப்படி ஒவ்வொரு உணர்வின் குணங்கள் மாறி மாறிதான் தீமைகளை வென்றிடும் அணுக்களாக பெருக்கப்பட்டு நாம் உணவாக உட்கொள்ளும் அதிலே வரும் நஞ்சினை நீக்கிடும் சக்தியாக மனித உடலை உருவாக்குகின்றது நமது உயிர். ஏனென்றால் இது தெளிவாக்கப்படும் நிலைகளிலிருந்து உங்களுக்குள் தெளிந்திடும் மனங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை தெளிவாக்குகின்றேன். நான் சொல்வது இதில் புதிதாக இருக்கும், நுகரும் போது வித்தியாசமாக இருக்கும். இந்த உணர்வின் தன்மைகள் உங்கள் உயிர் ஓ என்று ஜீவனுவாக மாற்றி இதற்கு பல கோடி சரீரங்களை நாம் எடுத்து வந்து உணர்வின் வழியாக மாற்றிய அருளின் உணர்வை உங்களுக்குள் செலுத்தி உங்களை எது இயக்குகின்றது, எது ஜீவன் தரச் செய்கின்றது, எதன் ஜீவனிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்ற உணர்வினை உங்களுக்குள் உள் உணர்வாக உணர்த்தி விஷம் கொண்ட இந்த நஞ்சுலைகள் என்று தன்னை மீட்டிடும் உணர்வுகள் பெற வேண்டும் என்பதற்கு இது தெளிவாக்குகின்றேன். இதை அந்த உணர்வு உங்களுக்குள் கேட்டுணரும் நிலைகள் எதை கூர்மையாக பார்க்கின்றனரோ உணர்வின் அணுவாக மாறி அருள் ஒளி பெற்று இன்று ஒளியின் நிலைகள் பெற்று கூர்மை அவதாரமாக ஒளியின் சரீரம் பெற்றனரோ இதை போல கூர்ந்து கவனிக்கும் போது நுகர்ந்த உணர்வுகள் அதன் அவதாரமாக உங்களுக்குள் வளரும் சக்தியை பெறுகின்றது. ஆகவே அத்தகைய நிலை நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்குடன் தான் இதை உபதேசிக்கின்றேன். எமது குரு எனக்குள் எவ்வாறு உபதேசித்தார், அந்த உணர்வின் நிலையை மாற்றும் நிலைகளை எவ்வாறு பெறச் செய்தார் என்பது போன்றுதான் எமக்குள் குரு ஊற்றிய உணர்வின் சத்தை உங்களுக்குள் அருள் வழியாக ஊற்றி அருள் ஒளி நீங்கள் பெறும் நிலையும் இருளை மாற்றிடும் மெய் ஒளியை கண்டிடும் அந்த உணர்வின் சக்தி உங்களிடையே விளைய வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஊட்டுகின்றேன்.
நீங்கள் தெளிந்த மனதுடன் வந்திட வேண்டும். இன்று சூரியன் எப்படி தன் மனிதன் உருவான பின் அவன் உருவாக்கிய விஷத்தன்மைகள் சூரியன் நடு மையம் அடையச் செய்து இன்று நாம் எப்படி ஒரு அணு கதிரியக்கத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இதை புகை மண்டலங்களாக மாற்றப்பட்டு இந்த கதிரியக்கப்படி இல்லாத பொருளே இல்லை. அதன் உணர்ச்சியின் தொடர் கொண்டுதான் இந்த விஷத்தன்மைகள் இயக்குகின்றது. ஆகவே இதை மனிதன் செயற்கை மற்ற அணு கதிரியக்கப் பொருளை இணைத்து ஒன்றுடன் ஒன்று மோதும் போது உணர்வின் இயக்கங்களை மாற்றியமைக்கும் சக்தி பெற்றான் இன்று விஞ்ஞான அறிவில். அதன் வெளிக்கொண்டு இவன் வெடிக்க செய்யும் போது இதே சூரியனின் காந்தப்புலனரில் கவர்ந்தால் அது அலைகளாக செல்லப்படும் எதனே தன் இனம் ஒவ்வொரு கல்லிலும் மண்ணிலும் புல்லிலும் உண்டு. இதனுடன் மோதப்படும் போது அந்த உணர்வுகள் அதை வெப்பமாக்கி இந்த சத்தினை கருக்கிவிட்டு கதிரியக்கப்பொருளின் வளர்ச்சியை அதை சுழற்சியாக வருகின்றது. அதனுடைய விஷங்கள் தனியும் வரையிலும் ஒரு குறைந்தது 100 மைல் சுற்றளவிற்கு மற்ற புல் பூண்டுகளை அழித்திடும் சக்தி வருகின்றது கதிரியக்கப் பொறிகள். ஆகவே இங்கே பட்சாந்தரமாக அடக்கி வெளியிட்டாலும் இதனையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துள்ளது. ஆனால் இதற்குள் மற்ற தாவர இனங்களுக்கு ஊடுருவி இது விஷத்தன்மை கொண்ட அணுக்களை உருவாக்கப்பட்டு அதே அணுவின் தன்மை நாம் உணவாக உட்கொள்ளும் போது மனிதன் சிந்திக்கும் திறனை இழக்கச் செய்து கொண்டு குவிக்கும் உணவின் ஆற்றலையை மனிதனுக்குள்ளும் தோற்றுவிக்கின்றது. இதை போன்று மனிதன் விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டுணர்ந்த நிலைகள் விண்ணிலே பாய்ச்சப்படும் போது அந்த விண்ணின் நிலைகளும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து தன் அலைக்கு எடுக்கின்றது. ஆக அந்த விஷத்தன்மை தனக்குள் நோழப்படும் போது இந்த கதிரியக்கப்பொருள்கள் அதை விஷயத்தை முறித்திடும் நிலை கொண்டால் இதனுடைய அடர்த்தி அதிகமாகும் போது அது தனது சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்குள்ளே சென்று நடுமையம் அடைந்து அந்த கதிரியக்கப் பொருள்களை உருவாக்கும் தன்மை வருகின்றது. ஆதியில் நட்சத்திரமாக இருந்த இதே சூரியன் தனக்குள் உருவாகும் அந்த அமிலத்தை உமிழ்த்தி மற்ற மண்டலங்களில் வருவதை தனக்குள் கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அது இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சுழலப்படும் போது தூசியாக மாற்றி அந்த தூசியவே தனக்குள் உணவாக எடுத்து தனக்குள் வரும் கதிரியக்கப் பொறியை அடக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தான் செலுத்து மற்றொன்றோடு இயக்கப்படும் போது உணர்வை உருவாக்கும் ஆற்றலாக பெற்றது பின் சூரியனாக வந்தது. அதன் வழி வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பின் இன்று இதிலே உருவான மனிதன் இதை சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தப்பட்டு இந்த உணர்வின் ஒளியாக மாற்றி தன் நாடு காக்க மற்ற நாட்டை அழித்திடும் உணர்வை வென்ற இவன் இதன் உணர்வின் விஷத்தன்மைகள் பரவப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஏவப்பட்டு பல நிலைகளை பரிசோதிக்கும் நிலை வரப்படும்போது நம்ம பூமிக்கு இது படையில்லை, பூமியை கடந்து நாம் ஏவினால் பூமியில் உள்ள மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை எண்ணத்தில் தான் மூட நம்பிக்கையில் அவன் செய்தான் விஞ்ஞானம். அவன் செய்த உணர்வை அவனவே அறிவிழக்க செய்யும் நிலையில் வருகின்றது. வெறித்தன்மையால் தாக்கு அதை கொண்டு புசிக்கும் உணர்வின் எண்ணங்கள் தான் அவன்கிட்ட தோன்றுகின்றதை தவிர அந்த இயற்கை நிலைகள் நாம் சூரிய குடும்பத்தில் நாம் உருவான இந்த உயிரணும் இதற்குள் வளர்த்து கொண்ட உணர்வின் எண்ணங்கள் கொண்டு இணைத்து ஒன்றை உருவாக்கும் சக்தி பெற்று நாம் பெறுகின்றோம். இதை உணர்த்துவதற்குத்தான் அன்று ஞானிகள் ஆதி மூலம் என்பது உயிர். நாம் ஒவ்வொரு உணர்வினையும் நாம் உருவாக்கி நாம் சுவாசித்த உணர்வுகள் அந்த உணர்வே வாகனமாக அமைந்து அந்த வாழ்க்கையில் எந்த கடின குணங்களை சுவாசித்தானோ அது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து நாம் வந்தோம். இப்படி பல கோடி சரீரங்கள் ஒன்றுனுள் ஒன்று இணைக்கி ஒன்றுனுள் ஒன்று இணைத்து அந்த உணர்வின் தன்மை வந்து ஓமுக்குள் ஓமாகி ஓமுக்குள் ஓமாகி ஓமுக்குள் ஓமாகி இன்று ஒவ்வொரு ஜீவனையும் இயக்கும் வல்லமை பெற்ற நாம் சேர்த்துக்கொண்ட ஒரு அரும் வித்தாக உருவாகி இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளது. பல கோடி சரீரங்கள் சேர்த்துக்கொண்ட வினை அது ஒரு ஞான வித்தாக உருவாக்கப்பட்டு இந்த நாம் மனிதனை உருவாக்கியது முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடல். விண்ணுலக ஆற்றலையும் மண் உலகில் சேர்த்த இந்த அகசியன் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் ஆற்றலை தான் எப்படி மனிதனானோ மனித நிலைகளிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற தனக்குள் வளைந்த இந்த உணர்வின் சக்தியை வெளியிட்டான். அந்த உணர்வின் வெளிப்படி நாம் பல கோடி சரீரங்கள் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு இன்று நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த உயிர். ஆகவே இந்த உயிர் உருவாக்கிய பின் நாம் ஒவ்வொரு நிலைகளையும் தான் சுவாசித்த உணர்வுகள் அந்த உணர்வை வாகனமாக அமைந்து பல தனக்குள் எந்த குணத்தை அதிகமாக சேர்த்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்று மனிதனாக உருவாக்கியது விநாயக என்றாலும் நாம் இந்த கணங்களை அடக்கி ஆட்சி புரியும் நிலையாக கணபதி மூஷிக வாகனா அந்த உணர்வுகள் செய்தாவிட்டாலும் கணங்களுக்கு அதிபதியாக சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் மாறிவிட்டால் அந்த உணர்வுக்கொப்ப உடல்கள் எப்படி மாறுகிறது என்ற நிலையும் தெளிவாக்கப்பட்டுள்ளது விநாயக தத்திரத்தில். ஆகவே இதை போன்று நாம் வளர்ந்த நாம் மனிதனான பின் நாம்
கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆனாலும் இந்த கணங்கள் எல்லாம் இயக்கியது யார்? இந்த உயிரே. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து மையமாக உருவாக்கிய அந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா தன்னை அறியும் தன்னை எனக்குள் உருவாக்கினாய். இதான் இந்த மனிதன் நிலையை கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி தெளிவாக்கினான் அந்த அகசியன். யாரும் தன் உயிரை மதிப்பார் யாரும் இல்லை. நாம் பல கோடி உணர்வுகள் எதை சுவாசிக்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மையை ஜீவ அணுவாக மாற்றி என்று நமக்குள் உடலாக்குகின்றது. ஆகவே மனிதனான பின் இந்த ஜீவ அணுக்களை உருவாக்க தென்ற முதல் அந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து அது உருவாக்கினாலும் அதே சமயத்தில் அங்குச பாசவா. நாம் கடும் கடூரமான யானையாக இருந்தாலும் ஒரு அங்குசத்தை வைத்து அதனுடைய செயலாக்கங்களை அடக்க வல்லமை பெற்றவன். ஆகவே இதை போல நமக்கு விளைந்த உணவின் துணை கொண்டு நாம் உலகில் வாழும் போது எத்தகைய விஷத்தன்மை தாக்கினாலும் அதை அடக்கி தன் அடக்கமாக கொண்டு வரும் வல்லமை பெற்றவன் மனிதன். ஆகவேதான் இந்த விநாயகர் தத்துவத்தில் உயிர் பல கோடி உயிரினங்களை உருவாக்கி மனிதனான பின் மனித உருகொண்டு முழு முதற் கடவுள். நாம் மனிதனான பின் நாம் ஒன்றை உருவாக்கும் கடவுளாக இந்த உடலை உருவாக்குகின்றது. உடலில் உருவான இந்த உணர்வின் எண்ணங்கள் ஒன்றை உருவாக்கும் திறன் பெறுகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரங்களில். ஆகவே இதன் வெளிப்படி நாம் வைத்து இதை நாம் எப்படி காக்க வேண்டும் என்ற நிலையும் மனித உடலுக்குள் இதை காட்டினான். ஆனால் மனிதனோ இதை யாரும் சற்றும் சிந்திக்கவில்லை. சொன்னாலும் கேட்பார் யாரும் இல்லை. இது மதிப்பார் யாரும் இல்லை. உயிரை நாம் நுகரும் உணர்வைதான் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. அந்த உணர்வின் தன்மை உடலை மாற்றுவதும் நமது உயிர்தான் என்ற நிலைகளை நாம் சற்று சிந்தித்தோம் என்றால் நாம் எதனை நமக்குள் நுகர வேண்டும், எதனை உடலாக்க வேண்டும், எதனை நாம் செயலாக்க வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது மற்ற காவிய தொகுப்புகளில். ஆகவே இன்று சூரியன் தனது நிலைகளில் இன்று தான் எடுத்துக்கொண்ட இதில் உருவான இந்த மனிதனை ஒரு பொருளுடன் ஒரு பொருளை இணைத்து உருபெறும் சக்தியாக மகா சக்தியாக மாற்றுகின்றான். எதற்கு? தான் அரசாட்சி புரியும் தன் இன மக்களை காக்க மதம் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு இனமென்ற தத்துவத்தை உருவாக்கி தன் இனமென்ற நிலையை கொண்டு மற்றவனை அழித்து விட்டால் அல்லது தனக்குள் அடங்கிவிட்டால் அவனை அடக்கி ஆட்சி புரிய வேண்டும் என்பதுதான் மதங்கள் கோட்பாடு. ஆகவே அவர்கள் உருவாக்கிய உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்தால் ஓம் நமச்சிவாய நம் உடலாக மாறுகின்றது. எதனின் உணர்வை பெற்றமோ அதன் உணர்வின் செயலாக தான் அது இயக்கம் என்ற நிலையும் தெளிவாக்கப்பட்டு மதங்களை உருவாக்கிய கடவுளைத்தான் நாம் எண்ணி அந்த கடவுள் தான் நம்மை காக்கிறான் என்ற நிலையில் தான் உலக மதங்கள் அனைத்தும் இயங்குகின்றது இயக்குகின்றது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள். ஆகவே இதைப்போல மற்றவரை கொண்டு புசிக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கினான். மற்ற இனத்தை அழித்து விட வேண்டும் என்று உருவாக்கினான். இதை போல மனிதன் வாழும் மற்றவை வாழ வைக்கும் உணர்வுகள் அழிக்கப்படுகின்றது. அழிக்கும் உணர்வுகள் தனக்குள் விண்ணில் விளைந்த சூரிய பிரபஞ்சத்தில் உருவான இந்த உணர்வினை நஞ்சு கலந்த உணர்வை உருவாக்கப்பட்டு இன்றைய பிரபஞ்சத்தை மாசுபட செய்து அந்த பிரபஞ்சத்தில் வரும் நுகரும் இந்த உணர்வுகள் சூரியனை மடியும் தன்மை வருகின்றது. சூரியனால் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக வந்த நாம் இத்தகைய விஷத்தன்மை நுகரப்படும் போது இன்றைய விஞ்ஞான அறிவால் நாம் மற்ற தாவர இனங்களுக்கும் தூவப்படும் நிலைகள் அது தாவர இனங்களுக்குள் ஊடுருவி அதை விஷத்தன்மை கொண்ட உணவாக மாற்றுகின்றது. அன்று விஷத்தன்மை கொண்ட உணவின் நிலை மாற்றுவதற்காக விஷமற்ற நிலைகளை பல அணுக்களை உருவாக்கப்பட்டு மனிதன் தெளிந்திட வேண்டும் என்று பல அணுக்களை இயக்கமாக அன்று மெய்ஞானிகள் உருவாக்கப்பட்டு நாம் உணவாக உட்கொள்ளும் தாவர இனங்களை உற்பத்தி செய்தார்கள். இன்றும் விஞ்ஞான அறிவு கொண்டு இதை செய்கின்றனர். இருந்தாலும் மற்ற விஷம் கொண்ட அணுக்கள் இதை உட்கொள்ளாதபடி ஆக மற்ற அணுக்களை துரத்தும் நிலை கொண்டு விஷத்தை கலக்கப்பட்டு இந்த விஷத்தின் ஆற்றல் கொண்டு அது உருவாக்கப்படும் போது இந்த விஷத்தின் நுகர்கின்றது. நாம் அதை உணவாக உட்கொள்ளும் போது நமக்குள் இருக்கும் அணுக்கள் விஷத்தின் துடிப்பால் தான் இயங்குகின்றது. அத்தகைய விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது நமக்குள் விஷத்தின் தன்மை ஆற்றலாகும் போது மற்ற நல்ல அணுக்களை கொண்டு குவித்திடும் சிந்தனை இழைத்திடும் நிறைய இழங்கிடும் நிறையே தான் வருகின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் படிக்காதவன் பேசுகின்றேன். பல பாகங்களிலும் பௌத்திகத்தை பற்றி படித்த உணர்ந்தவர்கள் இல்லாத இல்லை. இன்று படித்தால் 4ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தாலே பௌத்தியம் என்ற தத்துவத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக மூலக்கூறுவின் தன்மையும் இது உணர்த்தப்படுகின்றது கல்வியின் அறிவால். அதன் வழி சிறுக சிறுக வளர்ச்சியடைந்தான் விஞ்ஞானியை எட்டி பார்க்கின்றான்.
ஆக வேதனை என்ற உணர்வை வைத்தால் விஞ்ஞானமும் அந்த மெய் உணர்வை காணும் நிலையை இழக்கப்படுகின்றது. விஞ்ஞானத்தின் தன்மை தான் கொல்லப்படும் போது அந்த உணர்வின் தன்மை அதிகமாக விஷத்தன்மை உருவாக்கிவிட்டால் இவன் சிந்தனை மனித வாழ்க்கையில் இழக்க செய்து மனிதன் அல்லாத உருவை இவனுக்குள்ளே உருவாக்கப்பட்டு மற்ற மக்களை கொண்டிடும் விஷத்தன்மை கொண்ட விஷ ஆயுதங்களை கண்டுபிடித்தார். ஆக விஷ அணுக்களை கொண்டிட்ட பின் மனிதனை வாழ வைக்கலாம் என்றாலும் இவன் விஷப்பூச்சிகளை கொண்டாலும் அது உணவாக ஏற்றுக்கொண்டு அது மடிந்தாலும் மீண்டும் அந்த மருந்தை தூவி அந்த விஷ அணுக்களை கொல்ல முடியாது. விஷ அணுக்களின் பெருக்கமே ஆகின்றது. தாவர இனத்துடன் இந்த விஷத்தன்மையை தூவப்படும் போது இதுடன் சிறுக சிறுக இணைத்து அதில் விளையும் வித்திலும் இது கலந்து அதை உணவாக உட்கொள்ளும் மனிதன் இந்த விஷத்தன்மையை பெருக்கப்படும் இவன் சிந்தனையும் குறைக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய சிந்தனைக்கு இது பெரும் விருந்தாக கொடுக்கின்றேன். பலகாலம் பேசியிருந்தாலும் இன்றைய விஞ்ஞான உலகில் இந்த உலகம் எப்படி மடியப் போகின்றது, உலக மக்களின் உணவுகள் மடியப் போகின்ற நிலையை தெளிவாக்கவே இதை கூறுகின்றேன். ஏனென்றால் 97, 98 என்று வரப்படும் போது மனிதனுடைய சிந்தனைகள் இழக்கப்படும் போது தற்கொலை என்ற உணர்வுகளே அதிகமாக தோன்றும். யாரும் கொல்ல வேண்டாம், தன்னால் வாழ முடிகிற என்ற விஷத்தன்மையில் வரும்போது அது உணரை இந்த விஷத்தன்மை அடங்கிய பின் இந்த உணர்வின் தன்மை தூண்டப்படும். ஆகவே எது மடிந்தாலும் அந்த மடியச் செய்யும் உணர்வுகளை அதிகரித்து விட்டால் மனிதன் என்ற நிலையேது. மனிதனும் உணர்வுகள் விளைய வைத்தால் இதனின்று வெளிப்படும் அணுக்களின் தன்மை மற்ற மனிதன் நுகர்ந்தால் அதைவே செய்யும். இன்று உதாரணமாக பற்று கொண்ட நிலையில் நண்பர்கள் வாழ்ந்தார் என்றால் ஒருவன் தன் குடும்ப தொல்லையால் இது என்ன வாழ்க்கை என்ற விஷயத்தை அறிந்துவிட்டு மடிந்தால் அந்த உணர்வின் அணுக்கள் சூரியன் காந்தப்பலானரில் கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆனால் மழிந்திடும் உணர்வு அந்த உயிருடன் ஒன்றி விடுகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் நண்பர் இதே என் நண்பன் இப்படி விஷத்தன்னை குளித்து மறிந்து விட்டான் என்று ஏங்கினால் போரும். அவனுக்குள் இந்த நண்பன் உணர்வு வளர்ந்திருந்தால் ஆக இவனுடைய நினைவு அங்கே வந்தால் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த ஆன்மா நண்பனின் உடலுக்குள் சென்று இந்த உணர்வின் உணர்ச்சிகளை உந்தி இவன் தொல்லை இதே போன்ற உணர்வுகளை இங்கு உருவாக்கும் நிலையும் சிந்திக்கும் தரன் எடுக்கப்படும் போது இவன் எப்படி மடிந்தானோ அந்த உணர்வை தூண்டி அவனையும் மடியிச்சு. ஆகவே இந்த உணர்வின் இயக்கங்களில் தான் நாம் வாழ்கின்றமே தவிர தன் இச்சை மனிதன் நஞ்சினை அடைக்கிடும் வல்லமை கொண்டு என்று அங்குச பாசவ இத்தகைய தீமையை அடைக்கிட முடியும் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் யாரும் சிந்தித்து செயல்படவில்லை. ஏனென்றால் உலகம் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துக்கு உருவான மனிதன் தனக்குள் தீமையை அகற்றிடும் நிலை பெற்றாலும் அதை இன்று சிறுக சிறுக இழந்து இந்த மனித உருவை மாற்றிடும் நிலைகள் மனிதனால் உருவாக்கப்பட்டு விட்டது. இனி 2000 என்று வரப்படும் போது இந்த மனிதனின் வாழ்க்கையில் நொடிக்கு நொடி எங்கே செல்ல வேண்டும் என்றாலும் தடைகள் வந்து கொண்டிருக்கும். இந்த 97 நாம் பார்க்கின்றோம் இனக்கலவரங்கள் வந்து விதைகள் மாறுகின்றது. தொழிலின் நிமித்தம் வரப்படும் போது ஏதோ ஒரு பஸ் டிரைவர் தாக்கப்பட்டார் என்றால் இன்று தமிழ்நாடு முழுவதுக்கும் அதை செயல்படுத்தும் நிலை வந்துவிட்டது. அதே சமயத்தில் மக்கள் எதை சிந்திக்கின்றனர், இந்த வேதனையை தான் அனுபவிக்க வர வேண்டியது. நுகர்ந்த உணர்வு ஓம் நமச்சிவாய இந்த வேதனை உணர்வு ஆக்கப்படும் போது எதனை நுகர்ந்து நமக்குள் அணுவாகின்றதோ அந்த அணுவின் இயக்க உணர்வாக நம் செயலாக்கங்கள் மாறுகின்றது. ஆகவே இப்படி ஒன்றை வளர்ப்பதற்கு மாறாக ஒன்றை அழித்திடும் உணர்வுகளே நமக்குள் விளைகின்றது. இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீள்வதற்கு நம் குரு காட்டிய அருள்வழியை உங்களுக்குள் இணைத்து அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை இணைத்து ஓமுக்குள் ஓமாகி இந்த உணவின் நஞ்சினை அடைக்கிடும் அணுத்தன்மை உங்களுக்குள் விளைய வேண்டும் என்பதற்கு இடைமறித்து உங்களில் இந்த உணர்வுகளை ஊட்டி இந்த உணர்வின் ஆற்றலை நீங்கள் தெளிவாக்கி உங்களை காத்துக்கொள்ளும் எண்ணங்கள் வர வேண்டும். ஆகவே நீங்கள் நுகரும் உணர்வுகள் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் அந்த இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் நாம் சொல்லும் உணர்வை நுகரப்படும் போது இதே மனத்தின் நிலை கொண்டு அது அணுவாக உருவாக்கப்படும் போது விஷ்ணுவின் மகன் பிரம்மா எதனின் உணர்வு அணுவாகின்றதோ அந்த அணுவின் தன்மை மீண்டும் தன் இனத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆக எந்த சரியின் சத்தை நாம் உணவின் சத்தை செருகப்படும் போது அதன் வித்தாக உருவாக்கப்பட்டு அதன் நங்கின் தன்மை கலந்து அது உணவாக உட்கொள்ளும் மனிதனின் நிலையும் இந்த இதனுடைய செயலாக்கங்களை குறைக்கின்றதோ இதை போல இந்த செயலாக்கத்தை மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி அருள் ஒளியின் உணர்வை அருள் ஞான வித்தாக உங்களுக்குள் விளைய வேண்டும் என்பதற்கு இந்த உணர்வினை தெளிவாக்கப்படுகின்றது. என்ற எதிர்காலம் மிகவும் 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 என்ற நிலைகள் கடினமாகிக் கொண்டே வருவது. சூரியனை செயலறுக்கும் தன்மை வந்துவிட்டது. அதில் வாழும் மக்களின் நிலையும் அதே நிலைதான். ஆக இந்த பிரபஞ்சமும் மாறும் நிலை வருகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் உருமாறி ஒளியின் சரீரம் பெற்ற இன்றும் துருவ நட்சத்திரமாகவும் அதனை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலங்களாகவும் வாழ்கின்றார். ஆகவே அதன் நிலை நாம் வாழ வேண்டும் என்றால் அகசியின் தாய் கருவிலை பெற்ற உணர்வின் துணை கொண்டுதான் அவக்குள் இந்த பிரமமாகி நஞ்சினை வென்றிடும் உணர்வும்
அதன் உணர்வின் துணை கொண்டு இன்றும் துருவ நட்சத்திரம் ஆனது. காரணம், அவருடைய சந்தர்ப்பம் எதிலே வந்தது? இன்று நாம் டிவிகளிலே பார்க்கப்படும் நம்முடைய சந்தர்ப்பம் 1 to 20 நாளுக்குள், அதாவது 1 ஒரு மண்டலம் 48 நாளுக்குள் நாம் இந்த உணர்வை நுகர்ந்தால் கருவுற்றிருக்கும் போது நமக்கு தெரிவதில்லை. கருவுற்றிருக்கும் போது அதிர்ச்சிப்படும் அந்த செய்தியினை டிவி மூலியமாக கருத்து உணர்ந்து நுகர்ந்தால் இந்த உணர்வின் அதிர்வுகள் கருவிலே விளையும் அந்த உயிர் இந்த தாய் கருவிலே விளையும் உணர்வை தான் நுகர்ந்து அந்த உணர்வின் அணுக்களாக மாறும். அது வளர்ச்சியின் பருவத்தை. ஆகவே அத்தகைய நிலைகளில் அதிர்படும் செய்திகளையோ அதிர்வாகும் மற்ற மனிதர்கள் எந்தெந்த பிழைகள் செய்கின்றனரோ அதை உணர்ந்தால் அந்த உணர்வுகள் அந்த கருவிலே விளையும் வித்தாக இணைந்து அணு வளர்ச்சி பெறும் தொடங்கி விடுகின்றது. உதாரணமாக, கருவிலே விளையப்படும் போது ஒரு தற்கொலை செய்து கொண்ட அவன் எந்த நிலை கொண்டு தற்கொலை செய்தானோ அந்த கருவுற்றிருக்கும் தமையும் தனக்கு தெரிவதில்லை, பின் தான் தெரியும். 1 மாதம் கலந்துதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆகவே அத்தகைய உணர்வுகள் தனக்குள் நிர்ணயிப்பதற்கு முன் நாம் தற்கொலை செய்யும் உணர்வை நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை தாய்வழியில் இந்த உணர்வுகள் அதிர்வுகள் கருவிலே வரும் சிசுக்கும் இந்த உணர்வை ஈர்த்து அதனை எடுத்து உணவாக உட்கொள்ளும். ஆகவே கருவிலே வளர்க்கப்படும் போதுதான் பூர்வ புண்ணியம், அதை தான் பூர்வமாக அதுதான் அதற்கு பூர்வம். ஆனால் அந்த கருவிலே வளரும் சிசு யார்? தேடாக இருந்திருக்கும், பாம்பாக இருந்திருக்கும், கொசுவாக இருந்திருக்கும், எறும்பாக இருந்திருக்கும், அதை கொண்டிருப்போம். தாக்கிய உணர்கொண்டு தன்னை தாக்கிடும் உணர்கொண்டு வெளிவரப்படும் போது அந்த உயிரான்மாக்கள் நம்முடைய தாயின் கருவுக்குள் வருகின்றது. ஆக எதனின் உணர்வு வருகின்றதோ அதன் உணர்வின் அணுக்களாக கருமுட்டையாக மாறுகின்றது. அப்படி மாறிய அந்த கருமுட்டைகள் அதனின் நிலைகள் ஆண் பெண் என்ற நிலைகளில் எடுத்துக்கொண்டாலும் பெண்ணில் அதை கொல்லும் போது பார்த்தாலும் அந்த உயிரணு அந்த உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. பின் அந்த உணர்வின் தன்மை எடுத்து வளர்ச்சி பெறும் தன்மை அடைகின்றது. அதே சமயத்தில் ஆண் இதே போல கொண்டிருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை பெற்று அந்த அணுவின் தன்மை வரும்போது மனிதனை உருவாக்கும் அணுவின் தன்மையாக மாறுகின்றது. இருப்பினும் இரு ஆணும் பெண்ணும் என்ற உணர்வுகள் கலந்திடும் போது இந்த கருமுட்டைகள் சேர்ந்தால் 2 உயிரணுக்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் உணர்வின் தன்மை மோதலில் ஏற்படும் ஜீவ அணுக்களாக உருவாக்கப்பட்டு அதன் உணர்வின் தன்மை கொண்டு பெண்பால் உடைய உணர்வு அமிலங்கள் அணுத்தன்மையாக மாற்றும் தன்மை வருகின்றது. இன்றும் உதாரணமாக பெண்பால் மேல் மோகம் கொண்டால் இந்த உணர்வின் தன்மை அணுசல்கள் மாறி அடுத்து பெண்ணின் ரூபத்தை உருவாக்கும் தன்மைதான் உயிருக்கொண்டு அதை எதை கலந்ததோ அதைத்தான் உருவாக்கும். இன்று ஆணின் தன்மைகள் பெண்பாலின் எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அடுத்த பிறவின் நிச்சயம் பெண்தான். ஆக ஆண்கள் இதே போல ஆண்மோகம் கொண்டிருந்தால் உணர்வின் தன்மை பெறப்படும் போது அடுத்து மனிதன் அல்லாத நிலைகள் பெற்றாலும் ஆணாகத்தான் பிறக்கும். ஏனென்றால் இயற்கை உணர்வுகள் இன்று விஞ்ஞான அறிவு ஊட்டுகின்றது. ஆக ஆண் என்ற நிலைகள் இருக்காலும் அதற்கு உற்பத்திகளை பெண் உணவின் தன்மை உணவாக மாற்றும் அந்த அதாவது மருந்தினை உள்செலுத்தி அந்த உணர்வின் தன்மை அணுக்கதைகளாக மாற்றப்படும் போது பெண்ணின் ரூபமாக அது அங்கங்கள் மாறுகின்றது. இன்று நாம் விஞ்ஞான ரூபத்தில் பார்க்கின்றோம். மெய்ஞானி அதைத்தான் சொன்னான். எதனை நீ மோகம் கொள்ளுகின்றாயோ அந்த உணர்வின் தன்மை கொண்ட அணுக்கள் விளையப்பட்டு நீ அதுவாகின்றாய் தான் கீதையிலே. நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். எண்ணத்தை எண்ணி கூர்மையாக பார்க்கும்போது அந்த உணர்வின் தன்மையை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. அது கவர்ந்த உணர்வுகளோ நாம் நுகர்ந்த அந்த உணர்வின் அறிவாக நம்மை இயக்கப்படுகின்றது. அதன் உணர்வு வளர்ச்சியாயிற்று அதன் அவதாரமாக நாம் மாறுகின்றோம். இன்று பாம்பை உற்று பார்த்து வீட்டுக்குள் பாம்பு வந்துவிட்டதே என்று கடித்து விடுமோ என்ற உணர்வை நோக்கினால் அவர் கண்ணுக்கு அதே உணர்வின் பாம்பின் நெளிவின் தன்மை வரும். அதன் உடலிலிருந்து வந்ததை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது. நாம் அந்த பாம்பை பார்த்து கண் கருவழி பதிவாக்கிய பின் அதை உணர்வு நுகரும் போதெல்லாம் அச்சுறுத்தும் உணர்வு நமக்குள் வருகின்றது. ஆக அது எப்படி விஷத்தன்மை கொண்டதோ அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அந்த விஷயத்தின் எண்ணத்தாலே பயமுறுத்தி இந்த உணர்வின் தன்மை தன் கண்ணுக்குள் வரும் நிலையே ஆகும். இதன் வெளிகொண்டு அவன் மடிந்தால் எந்த பாம்பை பார்த்தானோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த விஷத்தன்மை கொண்ட உடலுக்கு மனிதன் மாறுகின்றான். ஆகவே அதன் விஷத்தன்மையை சிறுக சிறுக மாற்றி உயிர் நம் அந்த உணர்வின் நிலையாக மாற்றுகின்றது. அதன் நினைவாற்றலை பெருகுகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் அது தீண்டவில்லை என்றாலும் அந்த விஷ உணர்வு வளரப்பட்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் அங்கே செல்லுகின்றது. இன்று ஒரு மனிதன் நோயாகிவிட்டால் நாம் மற்றவர்கள் உற்று பார்த்தால் ஆக நல்ல உணர்வு கொண்ட உற்று பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் அவன் உடலில் விளைந்த உணர்வு வெளிப்படுகின்றது. சூரியனோ அதை கவர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். உற்று கூர்மையாக பார்க்கப்படும் போது அந்த உணர்வின் அலை எவர் கூர்மையாக பார்த்தாரோ அவர் வலிமை இங்கே பெற்று விடுகின்றது. அந்த வலிமை பெற்ற பின் எந்த மனிதன் அங்கு மடிகின்றானோ அந்த மனிதன் உடலில் விளைந்த உணர்வுகள் இந்த சாதாரண மனிதன் உடலில் இது அதிகரித்து விட்டால் இந்த உடலை விட்டு வந்த பின் அங்கே வந்து விடுகின்றது. ஒரு செடியில் விளையும் வித்தை அது நிலத்தில் ஊன்றும் போது இதன் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. அது அலைகளாக மாற்றிய பின் அதே விட்டு பூமியின் துணை கொண்டு கவர்ந்து அதே இணைக்க உருவாக்குகின்றது. இதுதான்
இது சூரியனின் ஆக்கங்கள். இந்த உயிரின் நிலைகள் நாம் எதை எண்ணுகின்றமோ ஊழ்வினை என்ற வித்தாக மாற்றி விடுகின்றது. பின் எந்த மனிதன் உடல் என்று வந்ததோ அது உணர்வின் ஊழ்வினை என்ற வித்து என்ற உணர்வு ஆக்கப்படும்போது அதற்கு அந்த உணர்ச்சிகள் ஒன்றும் அந்த அணுக்கள் வரும்போது உயிருடன் ஒற்றி அந்த உணர்வை கவர்ந்து நம் ஆன்மாவாக மாற்றி உடலுக்குள் சென்று அந்த உணர்வின் தன் அந்த அணுக்களுக்கு ஆன்மாவாகி அதன் உணவுக்கொப்ப அந்த உணர்ச்சியை ஊற்றி அந்த அணுக்களை பெருக்கும் தன்மையும் மற்ற வீரியம் கொண்ட அணுக்களாக இருந்தால் அந்த மற்ற சார்ந்த அணுக்களை கொண்டு நமக்குள்ள வீரிய நிலைகள் வரப்படும்போது நமக்குள் படும் நோயாக வருகின்றது. மனிதனின் உருவையை மாற்றுகின்றது பார்க்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் இந்த இயற்கையின் நீதிகள் நாம் இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்ற பேருண்மைதான் இந்த விஞ்ஞான உலகில் பேரழிவு வருவதிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். நீங்கள் மீளப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், நஞ்சிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற எனது குரு அருளார் இதை நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளும் பல கோடி விஷத்தன்மை கொண்டு கவர்ந்து வந்தாலும் விஷத்தை ஒடுக்கி அருஞானி உணர்வை உங்களுக்குள் இது செலுத்தப்படும் போது ஒவ்வொரு நினைவாற்றலும் நீங்கள் நுகரும் போதே அந்த ஜீவ அணுவாக மாற்றும் தன்மை வருகின்றது. அது அருளி பாய்ச்சி உணர்வின் தன்மை இணைக்கப்படும் போது அதனை வலு இழக்கும் தன்மை வருகின்றது. அதனால்தான் இணைத்து உங்களுக்குள் இந்த உணர்வை நுகரச் செய்து அந்த வீரிய அணுவாக உங்களுக்குள் விளைய வேண்டும். தீமைகளை நீங்கள் அடக்கும் வல்லமை பெற வேண்டும். தீமையற்ற உடலை உருவாக்க வேண்டும். ஆக என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைந்த அருள்வழியை உங்களுக்குள் பெருக்க வேண்டும். அருள் வழியில் நீங்கள் இதை கடந்து செல்ல வேண்டும். ஆக அவன் எல்லையில்லா நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் அரவணைப்பிலே செல்லப்படும் உணர்வு அலைகள் கரைக்கப்பட்டது. அதை மோதும் உணர்வுகளை ஒளியாக மாற்றும் தரம் பெறுகின்றது. அந்த நிலைதான் உருவாக்க இதை உங்களுக்குள் தெளிவாக கூறுகின்றேன். ஆகவே இதை உதாரணமாக இன்று நாராயணன் என்று சூரியனை சொன்னாலும் லட்சுமி நாராயணா காந்தத்தால் இழுக்கப்பட்டு மோதலில் ஏற்படும் வெப்பமும் தான் நுகர்ந்து கொண்ட உணர்வின் தன்னை அது அணுத்தன்மையாக மாறி அதன் இயற்கை இணைந்து வாழும் சூரியனாக வாழ்கின்றது. ஆகவேதான் அதை நாராயணன் என்றும் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்றும் இங்கே கூறப்படுகின்றது. ஆக ஆதிசேஷன் என்பது விஷம். ஆகவே ஆதியிலே ஒரு விஷத்தின் தன்மை உருவாக்கப்படும் போது ஆக அந்த விஷத்தின்பை நாளடைவில் விஷமாக்கும் போது ஆக விஷமற்றது உருவாக்கப்படும் போது அதை தாக்கி அதிலே வெப்பத்தை உருவாக்கி தனக்குள் வெப்பத்தின் தன்மை ஆனால்தான் இரண்டாக கலக்கும் தன்மை வரும். ஒரு விஷம் எதிலையும் ஊடுருவி செல்லும் தன்மை பெற்றது. ஆகவே அந்த விஷத்தின் தன்மை விஷமற்றதை தாக்கப்படும் போது அது ஊடுருவும் போது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது. அது ஊடுருவும் நிலை வரும்போது ஈர்க்கும் சக்தியும் அங்கே வருகின்றது. ஆகவேதான் ஈர்க்கும் சக்தியும் வெப்பத்தை உருவாக்கும் சக்தியும் இந்த விஷத்திற்குத்தான் உண்டு. ஆகவே வெப்பத்தால் உருவான இந்த நிலையில் விஷத்தின் தன்மை அடைந்தாலும் அதே அணுவின் தன்மையும் மோதப்படும் போது என உங்கள் பகுத்திய முறைகள் தான் இதை விளக்கம் கொடுத்து கொண்டு வருகின்றேன். நான் படிக்காதவன் தான். குரு அவரும் அந்த அளவில் படித்தவர் அல்ல. உணர்ந்த நுகர்ந்த ஆற்றலை பெற்றவர். அகசியன் படித்தவன் அல்ல. ஆக பேகந்த அகண்ட உணர்வையும் உணர்வுக்குள் தனக்குள் விளைத்து ஒளியின் சரீரமாக நிலை கொண்டவன். அவனின்று வரும் உணர்வினை உங்களுக்குள் பாய்ச்சப்படும் போது இந்த இருண்ட உலகமாக மாறும் நம் பிரபஞ்சத்திலிருந்து இன்றும் ஒளியின் சுடராக என்றும் நிலை கொண்டு நாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பெறலாம். இதே இந்த உடலின் வாழ்க்கையிலான் சதம் என்ற நிலைகள் சென்றால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இருந்த நிலைக்கு அழைத்து சென்று மனிதன் அல்லாத உருவை நமது உயிர் உருவாக்கிவிடும். காரணம் எதனின் உணர்வை பாம்பை நகர்ந்து அதன் உணர்வை வரும்போது அது உணர்வின் தன்மை கொண்டு நம் உயிர் அந்த பாம்பின் அழைப்புக்கே சென்று பாம்பாக உருவாக்கி விடுகின்றது. ஏனென்றால் உணவால் அந்த விஷம் தீண்டிவிடும் என்று நமக்குள் நுகரப்படும்போது நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் நடுக்கமாக உணர்வு பெறுகின்றது. அதனின்று நாம் அந்த உணர்வை இது சிறுக சிறுக சேர்ந்து அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி அடையப்படும் நஞ்சு கொண்ட நிலையாக மனிதன் ரூபத்தையே மாற்றிடும் நிலை வருகின்றது. இதை போன்றுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கதிரியக்கப்பட்ட அணு கதிரியக்கங்களும் ரேசர் கதிரியக்கங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். அதே சமயத்தில் சூரியன் எலக்ட்ரிக் என்று உருவாக்கப்படும் போது அந்த எலக்ட்ரானிக் என்ற நிலையில் மனிதன் ஒரு நாடாக்கள் விஷத்தன்மை கொண்ட முலாம்களை பூசப்பட்டு ஆக எலக்ட்ரிக் இந்த உணர்வின் அதிர்வுகளை பதிவாக்கப்படும் போது இந்த உணர்வுக்கு அதிர்வுக்கொப்ப அந்த உணர்வின் எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது. எலக்ட்ரானாக மாறி இந்த உணர்வின் அதிர்வுகள் வரப்படும் போது இதையும் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. நாம் கண் கொண்டு உற்று பார்த்தால் அந்த எலக்ட்ரானின் ரூபங்களை காட்டப்படும் போது அதன் உணர்வு நமக்குள் பதிவாகின்றது. ஆகவே இதை போன்ற பதிவான உணர்வு நமக்குள் வரப்படும் போது இன்று கணக்கிட்டு கணக்கை பார்த்து உணர்வின் உண்மை உணர்வை உணர்ந்து கணக்காக செயல்படுத்தும் நிலைகள் மாறி பெருக்கல் வாய்ப்பாடை எடுத்தால் ஒரு நொடிக்குள் நாம் கணக்கிட்டு பார்ப்பதற்கு முன் அந்த கூட்டல் கழித்தல் என்ற உணர்வு ஒரு நொடிக்குள் கற்றிடும் உணர்வு வந்தது அந்த மெய்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இன்று இங்கே இருக்கு கால்குலேட்டரை போட்டு அதிர்வின் தன்மை ஏற்படும்போது அணு கரைவு ஆக அணு கரு விஷத்தன்மை தாக்கப்படும்போது உணர்வின் அதிர்கள் கொண்டு அந்த உணர்வின் தன்மைக்கொப்ப அதிர்கள் அங்கு ஊட்டுகின்றது. எதனை அழுத்தப்படும் எதனின் நிலைகள் மோதுகின்றதோ இதன் கணக்கின் நிலைகள் உருவாக்கும் உணர்வுகளை இந்த விஞ்ஞானத்தால் கண்டு உணர்ந்த உணர்வுகள் இன்று வெளிப்படும் உணர்வுகள்
சூரியனால் கவரப்பட்டு இந்த உணர்வு வெளிப்பட்டாலும் இதை மீண்டும் நமது பூமிக்குள் உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டால் தீமைகள் அகற்றும் வளமைகள் உங்களுக்குள் வளர்ச்சி அடைந்தால் ஒரு குழந்தையாக இருப்பது டிவியை பார்த்தால் அது மனதில் பதிவானால் மற்ற கலக்கம் இல்லாத நிலைகள் பார்க்கின்றது. அங்கு ஆடல் பாடல்களை அதே உற்று பார்த்து அதே உணர்வுகள் எண்ணத்தால் எண்ணும் போது ஆடி காட்டுகின்றது. இதே போலதான் நீங்கள் கற்பிக்கவில்லை என்றாலும் கற்கவில்லை என்றாலும் அருள் ஒளியின் உணர்வுகள் பாடப்படும் போது இதை நினைவாற்றல் வந்தால் இந்த உணர்வின் இயக்கமாக மாற்றி உங்களில் உள்ள தீமைகளை மாற்றிடும் வல்லமை பெறுகின்றது. வல்லமை பெற வேண்டும் என்பதற்கு தான் எனக்குள் கற்காத உணர்வுகளில் அது பதிய செய்வது, அந்த உணர்வின் நுகர்ந்து அந்த உணர்வின் அழிவாக எனக்குள் அதை இயக்க சக்தியும் அதே உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போது அதன் செயலாக்கங்களாக உங்களை உருவாக்கும் நிலையை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்வது. நான் வெறும் வார்த்தையாக பேசவில்லை. குரு அறையின் உணர்வு உங்களுக்குள் அது பதிவு செய்து அதன் துணை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை மாற்றிவிடும் மனிதர்களாக மாற வேண்டும். ஆக அந்த மனிதன் தன்னை வரப்படும் போது இந்த பிரபஞ்சம் அழகின் தருவாயில் இருக்கும்போது மனிதனான நாம் அந்த அருள்வழியை பற்றுடன் பற்றி இனி பிறவில்லா நிலையில் அடைந்து எந்த மொழியின் சரீரமாக நாம் மாறிவிட வேண்டும். இந்த பிரபஞ்சம் அழிவதற்கு முன் இந்த பிரபஞ்சத்தில் வேதனை உணர்வு கொண்டால் மனிதனை அல்லாத ரூபத்தை மாற்றி இன்று மற்ற நரக வேதனைப்படும் ஒவ்வொரு அணுக்களாக மாற்றிவிடும். அந்த அணுக்களின் தன்மை ரொம்ப மனிதன் உடலை இழந்துவிடும். மனிதனாக பிறந்தாலும் அசுர செயல்கள் செயல்படும் உணர்வாக தான் அது மாற்றும். ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும்.